பிராமணர் என்கின்ற வார்த்தை ஏன் தந்தை பெரியார் எதிர்த்தார்? பொதுவா சாதி என்று கேட்டால் சாதி பெயரை சொல்லுவார்கள். பிராமணன் என்பது ஜாதி பெயரா? பிராமணன் என்பது ஜாதி பெயர் அல்ல, அது வர்ண பெயர். ஐயர்னு சொன்னா, ஐயங்கார்னு சொன்னா அது ஜாதி பெயர். நாம கவுண்டரு, வன்னியரு, பறையரு, பல்லரு என்று சொல்லுகின்ற இவையெல்லாம் சாதி பெயர்கள். அவன் ஜாதியை பத்தி பேசினா, நம்ம ஜாதியை கேட்டா, நம்ம ஜாதியை சொன்னோம்னா அவன் பதிலுக்கு அவன் ஜாதியை சொல்ல மாட்டான், அவன் வர்ணத்தை தான் சொல்லுகின்றான். நான் பிராமணன் என்று பேசுகிறான். பிராமின்ஸ் ஒன்லி என்றுதான் அவன் வீட்டுக்கு வாடகை கொடுறதுக்கான அந்த வாடகை போர்டிலே எழுதி தொங்க விடுறான். ஐ எம் எ ப்ரௌட் பிராமின் என்று பேசுகின்றான். அப்ப இந்த பிராமணன் என்பது ஜாதியிலே எது மேல் எது கீழ் என்று நிர்ணயிக்கக்கூடிய வர்ணமே ஒழிய, வர்ண பேதமே ஒழிய, அது ஜாதி அல்ல. ஜாதி பேரை சொன்னா ஜாதி பேர் சொல்லு, ஐயர்னு சொல்லு, இல்ல ஐயங்கார்னு சொல்லு, அது நம்பிக்கை சார்ந்தது. சைவ மதத்தை கும்பிடுறியா, சைவ மத நம்பிக்கை கொண்டு வந்திருக்கியா, ஐயர்னு இருக்கிற. வைணவத்தை நம்புறியா, ஐயங்கார்னு இருக்கிற. அதை சொல்லாமல் அவன் வர்ணத்தை சொல்றான், பிராமணன் என்று சொல்றான். அதுல பிராமணன்னா ஐயரா ஐயங்காரான்னு தெரியாது. அவன் பிரம்மாவின் தலையிலிருந்து பிறந்தவன் என்று நேரா நம்ம பார்த்து சொன்னான்னா, நம்ம பதிலுக்கு நம்ம ஜாதி பேரை சொல்ல முடியாது. நாம என்ன சொல்ல முடியும்? நம்ம வர்ணத்தை சொல்ல வேண்டும். அப்ப அவன் வர்ணத்தை சொல்லும் பொழுது நம்முடைய வர்ணத்தை சொல்லணும்னா, நாம் பிரம்மாவில் எங்கிருந்து பிறந்தோம் என்று வரையறை வைத்திருக்கிறான். அந்த வரையறையிலே நாம் பிரம்மாவின் காலில் இருந்து பிறந்தோம் என்று அவன் சொல்லுகின்றான். அந்த அடிப்படையில நாம் நம்மை சூத்திரன் என்று சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறான். அப்ப அடுத்து ஜாதியை பத்தி பேசி ஜாதி பேரை கேளு, நான் என் ஜாதி பேரை சொல்றேன். ஆனா பதிலுக்கு நான் பிராமணன் சொன்னா ஓங்கி அறையணும். ஏன்னா பிராமணன் என்று சொல்லுவது வர்ணம், அது சாதி அல்ல. ஜாதி பேரை சொன்னா ஜாதி பேரை சொல்லு. ஆனா தன்னை பிராமணன் 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 என்று பேசுவது திமிரின் அடையாளம், ஒரு திமிரின் அடையாளம். நான் பிரம்மாவின் தலையில் இருந்து வந்தவன் என்று சொல்லுகின்ற அந்த திமிரின் அடையாளம் தான் பிராமணன் என்ற சொல். அதை ஏற்க முடியாது. நம்ம ஐயங்கார் பேக்கரை எதிர்த்து இருக்கிறோமா? ஐயர்னு சொல்றதை எதிர்த்து இருக்கிறோமா? அல்ல ஜாதி பேர்ல எத்தனையோ பெஸ் வச்சிருக்கிறான், ஹோட்டல் வச்சிருக்கான், அதையெல்லாம் எதிர்த்ததில்லை. ஆனால் வர்ண பெயரை நாம் ஏற்பதில்லை. அதனால்தான் பிராமணால் கஃபே பேரளிக்கின்ற போராட்டத்தை எழுச்சியோடு தந்தை பெரியார் நடத்தினார். அதனாலதான் நடத்தினார். ஏன்னா அந்த சூத்திர கூமுட்டைகளுக்கு தெரியல, பிராமண கடப்பாரை தூக்கிட்டு வரேன்னு சொல்றான். அப்படின்னா அந்த மேடையில சீமான் சொன்னது என்னவென்றால், நீங்கள் பிராமணர்கள், நீங்கள் கொடுக்கிற கடப்பாரையை நான் எடுக்கின்றேன், காரணம் நான் உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய சூத்திரன் என்று சீமான் அந்த மேடையில் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார். இலக்கியத்தால் ஒன்றுபட்டு உன்னை போன்ற மக்களே வரலாற்றை படைப்பார்கள்.